ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை போகிறதுக்கு 2 டிப்ஸ் உள்ள சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே ஒரு 30 செகண்ட் பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 250 கிராம் அளவு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு அகலமான பிளேட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடியே இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ நம்ம வெண்டைக்காயை உள்ளே சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை போயிடுச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம வெண்டைக்காயை வதக்கும் போது வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும். இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு வளவளப்பு தன்மை சுத்தமாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. அதோட வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை. இந்த நேரத்தில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டை கல் உருளை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.